ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாவின் சமையல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, வர ஜனவரி 13ஆம் தேதி திங்கட்கிழமை ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை வருதுங்க. அந்த திருவாதிரை அன்னைக்கு செய்யக்கூடிய திருவாதிரை களி ரொம்ப ஈஸியான முறையில் கட்டிகளே இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த களி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி பருப்பெல்லாம் வறுத்து எடுக்கணுங்க. நான் அதுக்காக பச்சரிசி 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் பச்சரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா வடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சு நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சுருக்கிற பச்சரிசியை அந்த கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரியரிசி மாதிரி நல்லா பொரிஞ்சு செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம வறுத்தோம்னா தான் களி வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வறுக்கும்போது ரொம்ப கருகு விட்டுறாதீங்க, களி வந்து நல்லா கசந்து போயிடும். இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த வறுத்த அரிசியை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம ஆற வச்சு எடுக்கணுங்க. அதனால் இந்த மாதிரி வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நம்ம 1 கப் அரிசி எடுத்தோம். அந்த 1 கப்பு அரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும், அதிகமாக வேண்டாம். அந்த பாசிப்பருப்பையும் கடாயில் போட்டு நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசி பருப்பு ரெண்டையும் ஒட்டுக்கா வறுக்காதீங்க, தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதையும் இந்த பாசிப்பருப்பையும் இந்த அரிசி கூடவே சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறட்டும். அடுத்து இந்த களிக்கு தேவையான வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம 1 கப்பு அரிசி எடுத்தோம். அந்த 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். இந்த கப்பில் 2 கப்பு வெல்லம் எடுத்து நான் ஆல்ரெடி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். அதையே ஒரு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு அந்த பாத்திரத்தில் அந்த 2 கப்பு வெல்லத்தை சேர்த்திக்கோங்க. இந்த 2 கப்பு வெல்லத்துக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போது 1 கப் தண்ணி சேர்த்திட்டு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சா மட்டும் போதுங்க. இது பாகுபதம் வரணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும். இப்போ நம்ம போட்ட வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்துருச்சு. இதை எடுத்து இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் வறுத்த அரிசி பருப்பு ரெண்டையும் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே வாசனைக்காக ஒரு 4 ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரவை பதத்துக்கு அரைக்கணுங்க, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நம்ம உப்புமா ரவை இருக்குங்களா, அந்த ரவை பதத்துக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடாயே எடுத்திருக்கேன். கலக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கிளறதுக்கு அப்படிங்கிறதுனால நம்ம இந்த கப்பில் அரிசி எடுத்தோம். அந்த கப்பில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 6 கப்பு நம்ம தண்ணி சேர்த்தணும். ஆல்ரெடி வெல்லம் கரைக்கும் போது 1 கப் தண்ணி சேர்த்திட்டோம். அதனால் இதில் நான் இப்போது 5 கப்பு தண்ணி சேர்த்திருக்குங்க. மொத்தம் கணக்கு நம்ம 6 கப் தண்ணி, 5 கப் தண்ணி சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம 1 கப் தண்ணி சேர்த்து வெல்லம் கரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த வெள்ளை கரைசலையும் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து சேர்த்திக்கோங்க. மொத்தமாக 6 கப் தண்ணி வரணும். சேர்த்துட்டு இதுக்கு 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க. நெய் அதிகமாக தேவைப்படாது, 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி தளன்னு கொதிக்கணும். அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம பொடிச்ச அரிசி பருப்பையும் போட்டு கிளறணும். இப்போ இதில் பொடிச்ச அரிசி பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலந்துக்கோங்க. ஒரே முட்டா கொட்டாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டவும் கையெடுக்காமல் இன்னொரு கையில் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கட்டி எதுக்குமே விழுகாது. இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்காங்க. ஹைலையும் வைக்காதீங்க, லோவ்லேயும் வைக்காதீங்க. ஒரு டைம் இந்த மாதிரி கலந்துட்டு விஸ்க் இருந்ததுன்னா இந்த மாதிரி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா ஏதாவது ஒரு கட்டியெல்லாம் இருந்தால் கூட அது உடஞ்சி வந்துடும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ்வை மட்டும் அதிகமே பண்ணாதீங்க. லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கையெடுக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த களி வந்து நல்லா 3/4 பாகம் வெந்து வரணும். அந்த 3/4 பாகம் வேகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த களி 3/4 பாகம் வெந்து வந்த பின்னாடி நம்ம குக்கரில் ஒரு பாத்திரத்தில் போட்டு 3 விசில் விட்டு எடுக்க போகிறோம்.
இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொடிச்ச அரிசியும் பருப்பும் 3/4 பாகம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த களியை நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி குக்கரில் வச்சு விசில் விடணும். குக்கரில் நம்ம டைரெக்டாக வைக்கக்கூடாது இந்த களியை. இந்த மாதிரி உங்கள் குக்கருக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து அந்த பாத்திரத்தில் இந்த களியை ஊற்றிக்கோங்க. களியை ஊற்றிட்டு இது பிளேட் போட்டு மூடி வச்சு தாங்க வேக வைக்கணும். இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டு அதை மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வில் குக்கர் வச்சு அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஆல்ரெடி களி ஊற்றி வச்சுருக்கிற பாத்திரத்தை இந்த மாதிரி பிளேட் போட்டு மூடிட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே, லோலையும் வைக்காதீங்க, ஹைலையும் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 3 விசில் வந்து ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பிளேட்டையும் எடுத்திங்கன்னா களி நல்லா வெந்து வந்திருக்கு. சூப்பராக வெந்திருக்கு. இந்த பாத்திரத்தை வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனோடனே அதில் கொஞ்சமாக முந்திரி சேர்த்திக்கோங்க. முந்திரி அளவெல்லாம் கிடையாதுங்க, அதிகமாக சேர்க்கறதுனால சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா சிவந்து வந்த உடனே நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற களியை அந்த பாத்திரத்திலிருந்து எடுத்து இந்த கடாயில் ஊற்றிக்கோங்க. களி பார்த்தாவே தெரியும் நம்ம முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வந்திருக்கு. இந்த கடாயில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை இப்போயும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் கலக்கணும்னு இல்லை. இப்போ கடைசியாக கொஞ்சமாக ஒரு துளியூண்டு பச்சை கற்பூரம் இருந்தால் சேர்த்துக்கலாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே கலந்து விட்டுக்கலாம். பச்சை கற்பூரம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. களி வந்து இப்போ பார்க்குறதுக்கு லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் நேரம் ஆக ஆக இது பார்த்திங்கன்னா கெட்டியாயிடும். ரொம்ப ரொம்ப சூப்பரான திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த திருவாதிரைக்கு இதே மாதிரி இந்த மெத்தேட்லேயே இந்த களி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது, டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.